கிறிஸ்து இயேசுவின் திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். சினர்ஜி இந்தியா மிஷன் என்கிற ஒரு மிஷனரி இயக்கமாய் இதுகாரம் 2000 ஆண்டுகளாக ஆண்டவர் இந்த தேசத்தில் செய்து நிறைவேற்றுகின்ற நற்செய்தி பணியில் ஒரு புதிய அத்தியாயமாய், புதிய முயற்சியாய் ஒருங்கிணைந்து இசைந்து இயங்குகின்ற ஒரு ஊழியத்தை பற்றி சினர்ஜியில் பேசிக்கொண்டிருக்கிறோம். 2000 ஆண்டுகளாக ஆண்டவர் திருச்சபையை எழுப்பியிருக்கிறார். திருச்சபையின் இரு மரங்கிலும் 500 ஆண்டுகளாக புராட்டஸ்டன்ட் திருச்சபைகளின் மிஷனரி இயக்கங்கள், அமைப்புகள், சங்கங்கள் உருவாயிற்று. ஆனால் 60-70 ஆண்டுகளாக புத்தெழுச்சி பெற்ற மக்கள் இயக்கங்கள் உருவாயிற்று. இப்போது 10-20 ஆண்டுகளாக உலகெங்கும் ஆண்டவர் செய்கிற வல்லமையான நிகழ்வுகளைப் போல எளிய சமுதாய கரிஸ்மேட்டிக் என்று சொல்லுவோம், பெந்தைக்கோஸ்தே என்று சொல்லுவோம், அப்படிப்பட்ட சபைகள் வலுவாக தெருக்கள் தோறும், பிராந்தியங்கள் தோறும் எழும்பியிருக்கிறது. இத்தனையும் ஒருங்கிணைந்து ஒரு திசையில் அறியப்படாத எல்லைகளில் இருக்கிற மனிதர்களுக்கு அக்கறை கொண்டு அவர்கள் இனங்களின் சிறார்களை, வாலிபரை, யுவதிகளை கண்டெடுத்து பயிற்சி தந்து அவர்களே அவருடைய எல்லையை, அவருடைய இனத்தை, அவருடைய ஜனங்களை சந்தித்து ஆண்டவரின் திரு அருளை கூறி நற்செய்தி பணி செய்து இயேசுவில் அவர்களை ஆசீர்வதிக்கிற பணியினை ஒருங்கிணைப்பதே சினர்ஜி இந்தியா மிஷன் என்கிற மிஷனரி இயக்கத்தின் தரிசனம். இதுவரைக்கும் செய்யப்பட்ட பணிகளில் இப்படி செய்யப்படவில்லை. அது ஒரு ஆதங்கம். அதை ஆண்டவர் இந்த தருணத்தில் எல்லாரும் ஒருங்கிணைந்த பணியாய், எல்லாரும் இசைந்து இயங்குகின்ற ஒரு பணியினாய் அறியப்படாத இனங்களை இயேசுவில் ஆசீர்வதிப்பதற்காக விரும்புகிறோம், இயங்குகிறோம். உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். எசேக்கியேல் என்கிற தீர்க்கனுடைய வாழ்வின் நிகழ்வுகளை அவருடைய தீர்க்க தரிசன ஆகமங்களிலிருந்து இன்றைய நாளுக்காக, இதை போலத்தொரு காலத்துக்காக நாம் வாழ வேண்டிய நற்செய்தி பணி சிந்தனைக்காக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். எசேக்கியேல் 36வது அதிகாரத்தில் 25-26 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பாக, நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்கிற ஒரு தீர்க்க தரிசனம், அது கர்த்தராகிய ஆண்டவர் கூறுவதாக 23ஆம் வசனம் சொல்லிவிட்டு, உங்களை புறஜாதியிடத்திலிருந்து அழைப்பேன், சகல தேசங்களில் நின்று சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜன்னம் தெளிப்பேன், உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும், உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இதயத்தை தந்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும், என் நியாயங்களை கைக்கொள்ளவும், அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். எத்தனை அழகான ஒரு வாக்கை எசேக்கியேல் தீர்க்கனின் வாயிலாக ஆண்டவர் தம்முடைய திருச்சபைக்கு இன்றைக்கும் எழுச்சியோடு கூட வாழ்வதற்காக
ஒரு அழைப்பாக இந்த தீர்க்க தரிசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் இந்த எசேக்கியேல் என்கிற இந்த தீர்க்கனை தெரிந்திருக்கும் போது பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக வேண்டியதாயிற்று. யூதர்கள் அகதிகளானார். ஆண்டவரின் உண்மையான தீர்க்கம் வந்த பிறகு ஏறத்தாழ 12 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவருடைய வாய் திறக்கப்பட்டுச்சு. அது வரைக்கும் அந்த அடிமைத்தனம் சிறை இருப்பில் அவருடைய வாய் மௌனமாயிற்று. நேபுகாத்நேச்சார் அவருடைய இராணுவம் இவர்களை சிதறடிக்கப்பட்டது அவருக்கு மிக மிக பின்னடைவாக கருதப்பட்டது. அப்படிப்பட்ட காலத்தில் ஆண்டவர் அவரை விடுவிக்கின்ற அந்த கால சூழலில் தேசத்தின் தீங்கு தீட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய மையம், பொறுப்பு, ஆராதனை, வழிபாடு அநேக மற்ற காரியங்களுக்கு நரகலான காரியங்கள் என்று வேதவசனம் கூறுகிறது, அசுத்தமான காரியங்கள் என்று வேதவசனம் கூறுகிறது. அந்த கடந்த கால தோல்விகளை எல்லாம் ஆண்டவர் மன்னித்து இதோ கர்த்தர் உரைக்கிறார், இதோ கர்த்தர் உரைக்கிறார் என்று திரும்ப திரும்ப ஒரு வேத அடியார் 122 தடவை எசேக்கியேலில் இப்படி கடவுள் உரைப்பதாக திரும்ப திரும்ப கூறுகிறார். சொல்லி புதிய எருசலேமுக்கு, புதிய வாசஸ்தலத்திற்கு அடையாளமாக இன்றைக்கு இந்த பிரச்சனையின் மத்தியில் வாழ்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை அவருடைய நோக்குக்காக, திட்டத்திற்காக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாய் ஈர்ப்பதை பற்றி வேதவசனம் கூறுகிறது. சாதாரணமான மனிதர் ஒரு அசாதாரணமான ஆண்டவரின் கிரியையை அவரோடு கூட சந்திக்கும் போது பெறுகிறார்கள். அதைத்தான் புதிய இதயம் என்றும் புதிய ஆவி என்றும் வேதவசனம் கூறுகிறது. ஆண்டவர் தம்முடைய ஒப்பு கொடுத்தலை பெற்றுக்கொண்ட ஆண்டுடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவர் அருளும் மிக பெரிய ஸ்லாக்கியம். கல்லான இதயத்தை எடுத்து சதையான இதயத்தை அவளுக்கு ஆண்டவர் அருளுவது. அதுவரைக்கும் கற்பனையில் இருக்கிற அந்த கட்டளைகள் கல்லோடு எழுத்தோடு பிரமாணங்களாக அப்படியே நின்று போயிற்று. இப்போது கல்லான இதயத்தை எனக்கு இருந்ததை எடுத்து ஆண்டவர் தம்முடைய திருத்திட்டத்தில் குறுக்கிட்டு சதையான இதயத்தை தந்து அந்த கற்பனைகளை, கட்டளைகளை அவருடைய திருத்திட்டத்தில் என்னிலே பதித்து இது தீங்கு, இது நன்று என்கிற வேறுபாட்டை எனக்கு இயல்பாக தந்து என்னை மீட்டெடுக்கிறார். பவுலுடைய இதை பற்றி சொல்லும்போது, நிர்பாக்கியமான மனிதன் நான், யார் என்னை இவைகளில் நின்று விடுதலை செய்வார்? நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், அதை செய்ய என்னால் இயலவில்லை, தீமையையே செய்கிறேன். எத்தனை பொருளுள்ள ஒரு வாதம் பாருங்க. நம்ம எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை அணுகுவதற்காக ஒரு நோக்கு, அந்த நோக்கில் ஆண்டவர் செய்கிற ஒரு வியத்தகு மாற்றம். அந்த மாற்றம் வந்த பிறகு என்னில் அது மனமாற்றம். அந்த மனமாற்றத்தினால எனக்குள்ளாக ஆண்டவரின் திருத்திட்டத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு அங்கீகாரம், வேகம், ஊக்கம் பிறக்கிறது. 17 வயது தான். இஸ்ரேல், யூதா என்று இரண்டும் பிரிந்து கிடக்கிற காலங்களில் 10,000 யூதர்களோடு கூட பாபிலோனுக்கு எடுத்து அடிமையாக்கப்பட்ட எசேக்கியேல் இத்தனை ஆண்டுகளாக அமைதியாக கிடந்து எழும்பி வந்து 30வது வயதில் தீர்க்கமாக பார்க்கிறார். நவமான இதயத்தை
ஆண்டவர் அருள போகிறார் என்கிற இந்த செய்தியாக பார்க்கிறார். இது இதய மாற்று அறுவை சிகிச்சையா? நாளொன்றிற்கு 5000 பேருக்கு உலகெங்கும் இதய மாற்று அறுவை சிகிச்சை நடைபெறுகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய அருள் திட்டத்தில் ஆவிக்குரிய முற்றிலுமான ஒரு மாற்றத்துக்காக ஆண்டவர் மனிதனுக்கு இருந்த ஒரே பிரச்சனையாகிய இதயம், இதை பற்றி சொல்லும்போது எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளது, மகா கேடு உள்ளது என்று பறைசாற்றுவார். நாங்கள் பணித்தளங்களில் இவைகளை பற்றி பேசும்போது விஜயனின் இதயம் என்று ஒரு படம் ஒன்றை காண்பித்து அவருடைய இதயத்தில் எதெல்லாம் குடி புகுந்து கொடும் என்பதற்காக, மக்களுக்கு எளிதாக சொல்வதற்காக அதை காண்பிப்போம். உண்மை. அப்படி ஆண்டவர் தம்முடைய திருத்திட்டத்தில் இதயத்தை ஒரு மாற்று அறுவை சிகிச்சை செய்வது போல பரிசுத்த ஆவியானவரை தந்து, வல்லமை ஆவி என்னை நவமான இதயமாகவும் கல்லான இதயத்தை எடுத்து போட்டதாகவும் புது ஆவியை தந்ததாகவும் அவருடைய கட்டளைகளின் பேரில் ஒரு அயராத ஆசையை, மிளிர்கின்ற ஜொலிக்கின்ற வீறு கொண்டு ஓடுகின்ற ஒரு ஆர்வத்தை தந்து அந்த துவக்கத்தை தருகிறார். 1 கொரிந்தியருக்கு பவுலடியார் 5:17 சொல்லும்போது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஆஹா எல்லாம் மளவென்று ஜொலிக்கிறது, புதிதாக இருக்கிறது. எங்களை இந்த ஊழியத்தில் உருவாக்கிய தலைவர்களில் பேட்ரிக் ஜாஷுவா என்கிற அண்ணன் சொல்லும்போது சொல்வார்கள், ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தருணமும் அது புது விதமாக கீழ்ப்படுகிறது என்று சொல்வார்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், புது சிருஷ்டியாக இருக்கிறான், புதிய விதங்களிலே கீழ்ப்படுகிறான், அதை பரிசுத்தமாக்குகிறான், அதற்கென்று ஒரு அழகான எதிர்காலத்தை தருகிறான். ஒவ்வொரு பரிசுத்தவானுக்கும் ஒரு கடந்த காலம் இருக்கும். அந்த கடந்த காலம் அழுக்கானதாக இருக்கலாம், கந்தையானதாக இருக்கலாம், சொல்ல முடியாததாக இருக்கலாம். ஆனால் நம்பிக்கை என்ன? ஒவ்வொரு பாவிக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கிறது. அது நவமான இதயம் கொண்ட, ஆவியின் நிறைவு கொண்ட, ஆண்டவரின் உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்ட, வளமான, அழகான, பிரகாசமான, மறுரூபமான ஒரு வாழ்க்கை. இப்போது ஆண்டவரின் திருத்திட்டத்தில் அப்படி முழுமையான மாற்றத்துக்காக நான் ஒப்புக்கொள்ளும் போது மாற்றுருவாக்கம் என்னிலே துவங்குகிறது. உள்ளே எனக்குள்ளாக வந்து வெளிப்படுவது, வெளியே தோன்றி உள்ளே வருவது அல்ல. ஆண்டவரின் கற்பனை இதயத்தில் எழுதப்படும், ஆவியானவர் அதில் வாசம் செய்வதனால் இவைகள் லகுவாக இருக்கும். நம்முடைய இதயம் எப்படி இருக்கிறது? இந்த நாளின் இறுதி மணி நேரத்தில் ஆண்டவரின் திருத்திட்டத்தில் நவமான இதயத்தை படைத்த அந்த ஆண்டவருக்கு இந்த இதயம் ஒப்பு கொடுக்கும்போது முழு இருதயத்தோடு அவரை பின்பற்ற வேண்டும் என்று பிரமாணம் கூறுகிறதே, அது என்னுடைய ஆசை, அபிலாசை, விருப்பம், வாஞ்சை, வேகம் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு இதயமாக எனக்குள்ளாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன? இதயம் கடினமாவது, கல் ஆவது, உணர்வில்லாமல் வாழ்வது, சுருங்கி போவது, சுயமாக இருப்பது, பாவத்தில் திளைத்திருப்பது. வேதம் கூறுகிறது அது சாவு. என்றோ வருகின்ற சாவு அல்ல, இதயத்துக்குள்ள இன்று வந்த அந்த உணர்வு அப்படி வந்ததுனால சாபம் குடிகொள்ளுகிறது இதயத்தில்.
அவர்கள் நின்று ஆண்டவர் விடுதலை ஆக்குவதற்காக சதையை தருகிறார். சதையில் சுவாசம் இருக்கிறது, உணர்ச்சி இருக்கிறது, அர்ப்பணம் இருக்கிறது. ஆண்டவரின் ஆவி அதை எனக்குள்ளாக செய்வதனால இசைந்து இணங்கி இயங்குவதற்கு என்னை அழைக்கிறது. இயேசு அதை எனக்குள்ளாக மறுரூபமாக்குகிறார். தீர்மானிக்கிறேன். அந்த தீர்மானத்தில் உயிரே போனாலும் இதை ஆண்டவரின் திருத்திட்டத்திற்கு என்று தீர்மானித்ததுனால அதையே வாஞ்சிக்கிறேன், அதையே வாழ்வாக கொண்டிருக்கிறேன், அதையே ஜீவிக்கிற அரசாளுகிற ஆண்டவரின் அடிமைத்தனத்தில் நாளும் பொழுதும் பொலிவோடு காத்துக்கொள்கிறேன். இதை செய்யாதே அதை செய்யாதே என்கிற சன்மார்க்க நெறிகளுக்காக அல்ல, அதற்கு அப்பால் தொடாதே, தீண்டாதே, பார்க்காதே, செய்யாதே, அதை செய்யாதே என்பதற்காக அல்ல, இவைகளை செய்வதன் மூலமாக ஆண்டவரின் திருத்திட்டம் என்னிலே நிறைவேறுவதற்கு, என்னில் கிருபை பெறுவதற்காக, தூய்மை பெறுவதற்காக, அன்பு கூறுவதற்காக, அதில் அருளப்படும் வாழ்வின் வலிமையை சுமந்திருப்பதற்காக, வாழ்வதற்கு, வளர்வதற்கு, பாவமின்றி அன்பில் திளைத்திருப்பதற்காக, முழுமையாக ஆண்டவரில் வாழ்வதற்காக. அப்படி பாவத்தை அறவே வெறுக்கவும், அது பாவம் என்று ஒதுங்குவது மட்டுமல்ல, அது தீங்கு, அதை ஏற்பதற்கு அது தீய விளைவு தரும் என்ற அறிக்கையை செய்து அதை தெரிந்தே தீர்மானிக்கிறேன். பிறரை பற்றி, சூழலை பற்றி, மதிப்பு மரியாதையை பற்றி துளியும் கவலை கொள்ளாதவனாக இந்த புதிய இதயத்தை பற்றிய ஒரு ஆழமான ஒப்பு கொடுத்தலில் ஆண்டவரின் கிருபை கொண்டு வளர்கிறேன். அந்த பாவ மன்னிப்பை அருளுவது மட்டுமல்ல, மன்னிப்பை பெறுவது மட்டுமல்ல, மன்னிப்பை அருளுவது, தமக்கு தீங்கு செய்தவர்களை மறப்பது, என்னில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருப்பது. அது ஏதோ முயற்சி மட்டும் இல்லை, முற்றிலும் ஒரு மாறிய நடைமுறை யதார்த்தமான ஒரு வாழ்வு. தென்னகத்தில் ஒரு நகரத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். அந்த இளைஞனை அந்த கூட்டத்துக்கு பின்பு சந்தித்து ஜெபிப்பதற்காக அழைத்தார். ஆகையினால சொன்னேன், ஆண்டனி ஜெபித்துட்டோம், இப்போ ஏசாமி எங்கே இருக்கிறார் என்று கேட்டோம். அவர் சொன்னார், இப்போ என் இதயத்தில் இருக்கிறார் என்று சொன்னார். எப்படி இதயத்தில் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும் என்று கேட்டேன். சொன்னார், நான் தானே விட்டேன் இயேசுவை என் இதயத்திற்கு அனுமதித்த எனக்கு தெரியும் அவர் உள்ளே இருக்கிறார் என்று. அப்படிப்பட்ட ஒரு அழகான எல்லைக்கு என்னை இந்த எல்லை அழைக்கிறது. நவமான இதயத்தை உங்களுக்கு கொடுத்து, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, உங்கள் மாம்சத்திலிருந்து கல்லை எடுத்து சதையான இதயத்தை வைப்பேன். அதன் மூலமாய் நீங்களின் பிள்ளைகள், நான் உங்கள் தேவன். எத்தனை பெரிய சலாக்கியம்! அந்த சலாக்கியத்தை இந்த தருணத்தில் ஆண்டவர் நிறைவாக நமக்கு, நமது குடும்பத்துக்கு, நமது ஊழியங்களுக்கு, நமது சபைக்கு, நமது தேசத்திற்கு, இது அறிந்திராத எல்லைகளிலே வாழ்கின்ற எண்ணிறந்த மக்கள் இனங்களுக்கு தருவாராக. உங்களை அதற்காக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நேசுநாதா, இந்த பார்
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது ஒரு அருமையான பாடலை கேட்டீங்க. உண்மையாகவே இந்த பாடல் பழைய பாடல், எல்லாருக்குமே இந்த பாடல் தெரியும். உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா. இந்த ஆண்டவர் இயேசுவை நீங்களும் நானும் அறிந்ததுனால இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல போராட்டங்களை வெல்லுவதற்கு ஆண்டவர் இயேசு நம்மளோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு பரலோக வாழ்க்கைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர் வருகையில் எதிர்கொண்டு அழைக்கணும்னு சொல்லி. ஆனால் நீங்களும் நானும் ஆராய்த்து கொண்டிருக்க இந்த ஆண்டவர் இயேசுவை இந்த உலகத்தில் இருக்கிற, இந்த தேசத்தில் இருக்கிற எத்தனையோ கோடி மக்கள் இயேசுவை அறியலையே. இவர்களெல்லாம் அறியணும்னு சொல்லி இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ஊழியமானது மிஷனரிகளை அனுப்பி பல மாநிலங்களில் ஆண்டுடைய வார்த்தையை அறிவித்து கொண்டிருக்கிறது. இவர்களை நீங்கள் ஜெபத்தினாலும் காணிக்கலாம் தாங்கணும்னு சொல்லி உங்களை அன்பாக கேட்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனை கோடி பணம் இருந்தாலும் ஆண்டுடைய வருகையில் கூட வருவது கிடையாது. ஆனால் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு மிஷனரியை 3000 கொடுத்து தாங்கலாம், ஒரு தாலுக்காவை தத்தெடுக்கலாம். 30,000 ரூபா கொடுத்தீங்கன்னா 10 மிஷனரியை அனுப்பி அந்த தாலுக்கா முழுவதும் இயேசுவினுடைய அன்பை விதைக்கலாம், வார்த்தையை விதைக்கலாம். அது மூலமாக ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். இப்படி உன்னதமான ஊழியம் உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது அந்த ஊழியத்தை செய்து ஆண்டவருடைய வருகையில் இது கட்டாயம் உங்களோடு கூட கடந்து வரும். எனவே இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ஊழியத்தோடு நீங்கள் இணைந்து கொள்ளவும், தோள் கொடுத்து தாங்கவும், ஜெபிக்கவும் உங்களை அன்பாக நாங்கள் இரு கரங்கோப்பி உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் தொலைபேசி நம்பர் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் ஊழியத்தை தாங்குகிறவளாய், ஜெபிக்கிறவளாய் முன் வரணும்னு சொல்லி உங்களை அன்பாக கேட்கிறோம். ஆண்டவர் இயேசு உங்களை அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, உம்முடைய மகத்தான திட்டத்தை உம்முடைய வேதத்தின் வார்த்தைகளாய் அப்பட்டமான எங்களுடைய தேவைகளுக்கு நீர் அருளும் ஔஷதமாய், தைலமாய், குணமாக்குகிற உம்முடைய வல்லமையின் வார்த்தையாய் அருளியதற்காக நன்றி. கீழ்ப்படுகிறோம், இணங்குகிறோம், உம்முடைய திருவுள சித்தத்திற்கு இசைகிறோம். எங்களை எடுத்து இயக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, தூய ஆவியானவரின் விலகாத அந்யோன்யம், அதன் சகல பாக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.